ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. டிஸ்சார்ஜ் ஆஃப் அ ஷூரிட்டி. ஒரு ஷூரிட்டி எப்படி தன்னுடைய லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வென் இஸ் லைபிலிட்டி அஸ் ஷூரிட்டி கம்ஸ் டு ஒன் எண்ட். அந்த லைபிலிட்டியை அவர் செலுத்திட்டார்னா அவருடைய வேலை முடிஞ்சது. வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டி ஆர் டிஸ்கஸ்ட் பிலோ. என்னென்ன வகையான டிஸ்சார்ஜ் இருக்குது ஒரு ஷூரிட்டிக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரிவகேஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. எப்போ அவர் அந்த கேரண்டியை திருப்பி வாங்கிக்கிறாரோ அப்போ அவருடைய லைபிலிட்டி எண்ட் ஆகிடுது. பை காண்டக்ட் ஆஃப் த கிரெடிட்டார். அந்த கிரெடிட்டாருடைய நடவடிக்கையில் அந்த அவருடைய டிஸ்சார்ஜ், மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் வருது. அதாவது அவர் இனிமேல் லைபிள் இல்லைன்னு வருது. நெக்ஸ்ட்டு ஆன் இன்வேலிடேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியே இன்வேலிட் ஆச்சுன்னா அப்போவும் இவருடைய லைபிலிட்டி இல்லை, அல்லது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம், அவர் அதிலிருந்து விலக்களிக்கப்படலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்கலாம். பை ரிவகேஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. இது செக்ஷன் 130. ரிவகேஷன் ஆஃப் கண்டினியூயிங் கேரண்டி பை நோட்டீஸ். The continuing guarantee may at any time be revoked by the surety as to future transaction by notice to the creditors. அதாவது இந்த கிரெடிட்டார்களுக்கு இவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். இனிமேல் நீங்கள் அந்த நான் யாருக்காக ஷூரிட்டி கொடுத்தனோ அவங்களோட நீங்கள் என்ன ஒரு கடன் பணம் பெறுதல் அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டாலும் அதுக்கு நான் கேரண்டி கிடையாது, இன்னிலேருந்து நான் அதில் விலகிறேன் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாருன்னா அன்றைக்கே அவர் ரிவோக் பண்ணதாக அர்த்தம். அதுக்கடுத்து அவருடைய லைபிலிட்டி அதில் வர்றதில்லை. ஒன்ஸ் த கேரண்டி இஸ் ரிவோக்டு, எப்போ திரும்பி வாங்கிக்கிறாரோ இந்த ஷூரிட்டி இஸ் நாட் லைபிள் ஃபார் எனி ஃப்யூச்சர் டிரான்சாக்ஷன். அவர் அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு முன்னால் என்ன நடவடிக்கை இருந்ததோ அதுக்கெல்லாம் லைபிள் ஆகிறார், அதுக்கெல்லாம் பொறுப்பாளி ஆகிறார். பட் அந்த நோட்டீஸ் கொடுத்த காலகட்டத்திற்கு பின்னால் ஹீ இஸ் நாட் லைபிள். அவரை எந்த விதத்துலையும் பொறுப்பாளியாக்க முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக் கேரண்டியாக இருந்தால் it can be revoked only if liability to principal debtor has not accrued. ஸ்பெசிஃபிக் கேரண்டியாக இருந்ததுன்னா அந்த பிரின்சிபல் டெட்டாருடைய லைபிலிட்டி இது செயல்பாட்டுக்கு வரலங்கும் போது தான் இவர் அதை ரிவோக் பண்ண முடியும். அதே கண்டினியூயிங் லைபிலிட்டியாக இருந்தால் அவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த லைபிலிட்டியிலேருந்து விலகிக்கலாம். எக்ஸாம்பிள் 17. அருண் ப்ராமிசஸ் டு பே ரமா for all groceries bought by Carol for a period of 12 months if Carol fails to pay. ராமன் கேரலுக்கு குட்ஸ் கொடுக்குறாரு, சாமான் கடன் கொடுக்குறாரு. அப்போது அருண் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீங்கள் சிக்கு என்ன குட்ஸ் 12 மாதம் கொடுக்குறீங்களோ அந்த 12 மாத மளிகை சாமானுக்கு சி பே பண்ணலன்னா நான் பே பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த நெக்ஸ்ட் 3 months C buys 2000 worth of groceries. After 3 months, A revokes the guarantee by giving a notice to Rama. அப்போது அந்த 3 மாதத்துக்கு A 2000 worth of groceries வாங்குறாங்க. 3 மாதத்துக்கு பின்னால் அருண் அந்த கேரண்டியை நோட்டீஸ் கொடுத்து திருப்பி பெறாரு. அதற்கு பின்னால் கேரல் ஒரு 1000 rupees worth of goods வாங்குறாங்க. அதை கேரல் கொடுக்கறதில்ல. இப்போ அந்த 1000 rupeesக்கு வாங்கினது நோட்டீஸ்க்கு அப்புறமான பீரியடாக இருக்கிறதுனால அருண் இஸ் நாட் லைபிள். ஆனால் அந்த 3 மாதத்துக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னால் வாங்கின 2000 worth of groceries அதுக்கு அவர் பணம் கொடுத்து தான் ஆகணும். ஹீ இஸ் லைபிள் ஃபார் த பர்ச்சேசஸ்.
நோட்டீஸ் பீரியடுக்கு முன்னால் இவர் கேரண்டி வந்து கண்டினியூயிங் கேரண்டி தான் கொடுத்துருக்காரு. இது வந்து ஸ்பெசிஃபிக் கேரண்டி கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கேரண்டியை நிறுத்தி கொள்வதாக இவர் கொடுக்குற நோட்டீஸுக்கு முன்னால் என்ன பணம் அவரால் பயன்படுத்தப்பட்டதோ அவருக்கு செலுத்தப்படணுமோ அதை இவர் கொடுக்கணும். நோட்டீஸ் பீரியடுக்கு அப்புறம் இவர் கேரண்டி நிற்கலைன்னு தெரிஞ்ச பின்னாலையும் அவங்க வந்து குட்ஸ் கொடுத்தால் அதுக்கு வந்து இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவருடைய கடனாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நெக்ஸ்ட், ரிவொகேஷன் ஆஃப் கண்டினியூயிங் கேரண்டி பை ஷூரிட்டிஸ் டெத், செக்ஷன் 131. In the absence of any contract to the contrary, the death of surety operates as a revocation of a continuing guarantee as to the future transactions taking place of the death of surety. அதாவது கண்டினியூயிங் கேரண்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த கேரண்டார் யார் ஷூரிட்டிக்கு நிற்கிறாரோ அவர் இறந்துடுறாரு அப்படின்னா அந்த அவருடைய இறந்த தேதியிலிருந்து அது ரத்து செய்து கொள்ளப்படும். ரிவொகேஷன் அப்படிங்கிறது ரத்து. அப்போ வந்து அந்த கேரண்டி அன்னையிலேருந்து ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு. ஹவவர் அந்த ஷூரிட்டியோட எஸ்டேட் வந்து பாஸ்ட் டிரான்சாக்ஷன், அவருடைய இறப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடனுக்காக அவருடைய சொத்துக்களை முடக்கலாம், சொத்துக்கள்லேருந்து அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் செக்ஷன் 131 சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் 18 வந்து எஸ் guarantees C for the transaction to be done between C&P. C&P அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் அடுத்த மாதத்துக்குள்ளே ஈடுபடக்கூடிய ஒரு வியாபார நடவடிக்கைகளுக்காக எஸ் வந்து கேரண்டாராக நிற்கிறாரு சிக்கு. ஆனால் 5 நாள்லாம் எஸ் இறந்துடுறாரு, அந்த கேரண்டார் இறந்துடுறாரு. அப்போ கேரண்டி ரத்தாயிடுது, ரிவோக்டு ஃபார் ஃப்யூச்சர் டிரான்சாக்ஷன். எப்போ? அந்த 5 நாளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு டிரான்சாக்ஷனுக்கு இவர் கேரண்டாராக செயல்பட முடியாது. ஆனால் அந்த 5 நாட்களுக்கு என்ன செயல்பாடு நடந்ததோ, என்ன பணம் பரிமாற்றம் சிக்கும் பிக்கும் நடுவில் நடந்ததோ அதுக்கு எஸ் வந்து பொறுப்பாளி ஆகிறார். எஸ் பொறுப்பாளி ஆகிறார்னா எஸ்ஸுடைய பொருளின் உரிமையாளர் யாரோ, சப்போஸிங் எஸ் இறந்ததுனால அவருடைய மகன் அதனுடைய வாரிசாக இருந்தார்னா அவர் பொறுப்பாளி ஆகிறார். இப்போ எஸ்ஸுடைய சொத்துக்கள் வழியாகவாது அந்த கடனை அடைக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த செக்ஷன் 131 சொல்கிறது. நெக்ஸ்ட் இஸ் பை நோவேஷன், செக்ஷன் 62. The surety under original contract is discharged if a fresh contract is entered into either between the same parties or between the other parties, the consideration being the mutual discharge of the old contract. இப்போ ஒரு ஷூரிட்டி கொடுத்துருக்காரு, சப்போஸிங் ஏ வந்து ஒரு ஷூரிட்டி கொடுக்குறாரு பிஎன்சிக்கோட நடுவில் ஒரு ஒரிஜினல் கான்ட்ராக்டுக்காக. ஏ வந்து கேரண்டாராக நிற்கிறாரு. ஆனால் பிஎன்சிக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வேறு புது கான்ட்ராக்ட் என்ட்ரி ஆனாலோ அல்லது அதுக்கு பதில் பிஎன்டி என்ட்ரி ஆனாலோ அந்த இடத்துல ஏ அதுக்கு ஷூரிட்டியாக நிற்கிறது இல்லை, அவருடைய ஷூரிட்டி அந்த இடத்துலையே ரத்தாயிடுது. அது நொவேஷன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 19. எஸ் guarantees C for the payment of supply of wheat to be done by C&P for the next month. After 5 days the contract is changed. Now yes guarantees C for the payment of supply of rice to be done by C&P for the rest of next month. Here guarantee is revoked for supply of wheat, but yes is still liable for supply of wheat done during previous 5 days. இப்போ இந்த இடத்துல வந்து மியூச்சுவல் டிஸ்சார்ஜுங்கிறது அந்த ஓல்டு கான்ட்ராக்டுக்குள்ளேயே ஓல்டு பார்ட்டிஸ்க்குள்ளேயே இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் புதுப்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த தேதியிலிருந்து புது கான்ட்ராக்டுக்கு தான் இவர் கேரண்டார், பழைய கான்ட்ராக்டுக்கு இவர் கேரண்டார் அல்ல. அதே அந்த தேதிக்கு முன்னர் நடந்த பொருள் மாறுதலுக்கு இவர் கேரண்டாராக தான் செயல்படுவார். இது எக்ஸாம்பிள் 19 சொல்லுது. எஸ் வந்து சிக்கும் பிக்கும் நடுவில் கோதுமை பரிமாற்றத்திற்கு ஒரு மாதத்திற்கு பேமெண்ட்டுக்கு கேரண்டாராக நிற்கிறாரு. அதாவது சி பேமெண்ட் கொடுக்கலன்னா தான் தரதாக ஒத்துக்கிறாரு பிக்கு. ஆனால் 5 நாட்களுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்டை மாற்றுறாங்க. என்ன ஆகுதுன்னா எஸ் வந்து சிக்கும் பிக்கும் இடையில பரிமாறப்படுற ரைஸுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த 5 நாளுக்கு அப்புறம் ஏதாவது வீட்டு சப்ளை ஆகியிருந்தால் அதுக்கு எஸ் பொறுப்பாளி அல்ல.
அவரோடது ரத்தாயிடுது, அந்த கேரண்டி ரத்தாயிடுது. பட் 5 நாளுக்கு முன்னால் கொடுத்த அரிசிக்கும் இப்போ புதுசாக கொடுக்குற ரைஸுக்கும் 5 நாளுக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய கோதுமைக்கும் இவர் பொறுப்பாளி ஆகிறார். ஸோ கேரண்டி அந்த 5 நாளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கோதுமைக்கு மட்டும் இவர் கேரண்டியாராக இருக்க மாட்டார். பட் நியூ கான்ட்ராக்ட் படி ரைஸுக்கு கேரண்டாராக மாறிடுவார். இதுதான் இங்கே செக்ஷன் 62 சொல்லுது. நெக்ஸ்ட், பை காண்டக்ட் ஆஃப் த கிரெடிட்டார் பை வேரியன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 133. அந்த கிரெடிட்டாருடைய நடவடிக்கையினால் எப்படி இது ரத்தாகும்? அதாவது, when there is any variance in the terms of contract between the principal debtor and creditor without surety's consent, it would discharge the surety in respect of all transactions taking place subsequent to such variance. அதாவது, அந்த பிரின்சிபல் டெட்டாருக்கும் கிரெடிட்டாருக்கும் கான்ட்ராக்டில் ஏதாவது பின்னால் வேரியன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, ஷூரிட்டியுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த மாறுதலாவது செஞ்சால் ஷூரிட்டியை இது கட்டுப்படுத்தாது. ஷூரிட்டி இதுக்கு அந்த மாற்றங்களுக்கு பொறுப்பாளியாக ஆக மாட்டாருங்கிறது தான் இதனுடைய பொருளாக நம்ம எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் 20 சொல்லுதுங்க. A becomes surety to C for B's conduct as a manager in C's bank. A Cக்கு ஷூரிட்டியாக நிற்கிறாரு B கிட்ட. சிங்கிறவர் அந்த சியோட பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் பி அண்ட் சி கான்ட்ராக்ட் வித்தவுட் ஏஸ் கன்சென்ட் தட் பீஸ் சேலரி ஷால் பி raised and that he shall become liable for 1/4 of the losses on overdraft. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பியும் சியும் ஒரு புது கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அது ஏக்கோடைய ஒப்புதல் இல்லாமல், அதாவது பியுடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதாகவும், அதனால் ஏதாவது ஓவர் டிராஃப்டால் வரக்கூடிய கடனில் நஷ்டம் ஏற்பட்டால் அதில் 1/4 பங்கு பி பொறுப்பாளி ஆகிறதாகவும் ஒத்துக்கிறாங்க. அப்போ பி ஒரு கஸ்டமரை ஓவர் டிராஃப்ட் பண்ண விடுறாரு. அதனால் பேங்க்குக்கு நஷ்டம் ஏற்படுது. அப்போது அந்த ஷூரிட்டிக்கு அவர் போட்ட ஷூரிட்டிலேருந்து அவர் விலகிடலாம், அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் இவருக்கு தெரியாமல் அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இவருடைய ஒப்புதல் பெறாமல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால் பியால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இவர் பொறுப்பாளி ஆக முடியாது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் 20 எக்ஸ்பிளைன் பண்ணுது நமக்கு. நெக்ஸ்ட் பை ரிலீஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் அ பிரின்சிபல் டெட்டார். The surety is discharged if the creditor enters into a fresh or new contract with the principal debtor by which the principal debtor is released or does any act of omission, the legal consequence of which is the discharge of a principal debtor. Suppose அந்த ஒரிஜினலாக கடன் வாங்கினவரும் கடன் கொடுத்தவரும் ஒரு புது கான்ட்ராக்டை ஏற்படுத்தி அதன் வழியாக அந்த கடனாளி ரிலீஸ் ஆகியிருந்தார்னா கேரண்டாரும் அங்கே ரிலீஸ் ஆகிடுவார். கேரண்டாருக்கும் அதில் எந்த விதமான லைபிலிட்டியும் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு ஒமிட் பண்ணதுனால ஏதாவது ஒரு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் ஏதாவது ஒமிஷன் இருந்தாலும் அந்த லீகல் கான்சிக்வன்ஸ்னால் அதுபடி சட்டத்தின்பால் அந்த பிரின்சிபல் டெட்டாருக்கே விலக்களிக்கப்பட்டிருந்தால் அப்போ கேரண்டாருக்கும் அதில் விலக்களிக்கப்பட்டிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 21 இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏ கான்ட்ராக்ட்ஸ் வித் பி for a fixed price to build a house for B within a stipulated time. B supplying the necessary timber. ஏவும் பியும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. ஏ பிக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதாகவும் பி அதுக்கு தேவையான மரங்களை கொடுக்கறதாகவும் கான்ட்ராக்ட் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள. சி கேரண்டீஸ் ஏஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இதில் சி கேரண்டாராக நிற்கிறாரு. ஏக்கு அவர் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வீடு கட்டி கொடுத்துருவாருங்கிறதுக்கு கேரண்டியாக நிற்கிறாரு. ஆனால் பி ஒமிட்ஸ் டு சப்ளை த டிம்பர். பி தேவையான டிம்பரை கொடுக்கறதில்ல, மரமே கொடுக்கறதில்ல. அப்போது சி அவருடைய ஷூரிட்டிஷிப்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறார். அவர் அந்த ஷூரிட்டிஷிப்பில் நிற்க வேண்டியது இல்லை, அவருடைய கேரண்டி ரத்து செய்யப்படுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 22. A gives a guarantee to C for goods to be delivered to B. Cக்கு C Bக்கு goods டெலிவரி பண்ணுறாரு. A அதுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. Later on, B contracts with C
to assign his property to C in lieu of his debt. C அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சொத்துக்களை பியுடைய கடனுக்காக எழுதி கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரு. இப்போது தன்னுடைய கடனுக்காக தன்னுடைய சொத்தை எப்போ எழுதி கொடுக்குறாரோ அவரே வந்து பிக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கான பொறுப்பிலிருந்து விலகிறாரு. அப்போ அவர் விலகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏவும் அவர் கொடுத்த கேரண்டிலேருந்து விலகல் ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டி when creditor compounds with, gives time or agrees not to sue principal debtor. A contract between the creditor and the principal debtor by which the creditor makes a composition with or promises to give time or promises not to sue the principal debtor discharges the surety unless the surety assents to such contract. இதில் என்ன மீனிங் வருதுன்னா, ஒரு கிரெடிட்டாருக்கும் அந்த பிரின்சிபல் டெட்டாருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறப்போ அந்த பிரின்சிபல் டெட்டார் அந்த கிரெடிட்டாரை பழைய கான்ட்ராக்டை வந்து மாற்றி அதில் அந்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் லெஸர் தேன் அமௌண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணி அவர் அந்த டெட்டில் இருந்து கடனில் இருந்து விடுபட செய்தார்னாலோ அல்லது அந்த பிரின்சிபல் டெட்டாருக்கு கொஞ்சம் அதிகமான டைம் கொடுத்தாலோ அல்லது அவரை வந்து கோர்ட்டுக்கு எந்த விதத்துலேயும் கேஸ் போட மாட்டோம் கோர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணாலோ அந்த இடத்துல இந்த ஷூரிட்டியோடைய லைபிலிட்டியிலேருந்து ஷூரிட்டி டிஸ்சார்ஜ் ஆகிடுறாரு. அவருக்கு அந்த லைபிலிட்டி நிற்கிறது இல்லை. ஏன்னா இது வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த ஷூரிட்டி நடந்தால், சப்போஸிங் இதுக்கு ஷூரிட்டியும் உடன்பட்டால் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா தென் ஷூரிட்டி அந்த லைபிலிட்டிக்கு அவரும் உடந்தை ஆகிறார். ஆனால் அன்லஸ் அதர்வைஸ் ஷூரிட்டிக்கு தெரியாமல் கிரெடிட்டாருக்கும் டெட்டாருக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் புதுசாக போட்ட மாதிரி பழைய அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுற விதத்தில் நடந்தால் தென் இன் தட் கேஸ் ஷூரிட்டியோட லைபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு. இங்கே ஃபஸ்ட்டு காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து கிரெடிட்டார் பிரின்சிபல் டெட்டார் கூட ஷூரிட்டியோட கன்சல்டேஷன் இல்லாமல் ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த பணத்துக்கு உரிய தொகை இல்லாமல் அதை விட குறைவான தொகையை கொடுத்தாலே போதும், நான் உன்னுடைய கடனை தள்ளுபடி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டா இந்த இது வந்து ஷூரிட்டியை பாதிக்காது. ஏன்னா ஒரிஜினல் கான்ட்ராக்ட்லேருந்து இங்கே வேரி ஆகுது, இவங்க மாறுபடுறாங்க. அதனால் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராமிஸ் டு கிவ் டைம். அந்த கேரண்டீடு டெட்டோட கொடுக்க வேண்டிய பீரியட் வந்தப்போ ஷூரிட்டி வந்து அந்த பிரின்சிபல் டெட்டாருக்கு அந்த கடனை கொடு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அக்கார்டிங்லி அந்த கிரெடிட்டாருக்கு வந்து பிரின்சிபல் டெட்டாருக்கு இன்னும் அதிகமான டைம் கொடுக்கறதுக்கு கிரெடிட்டாருக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படி சப்போஸிங் அவர் அதிகமான டைமை கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த இடத்துல வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் ஷூரிட்டி இது நடந்திருந்தால் ஷூரிட்டி அவருடைய லைபிலிட்டியிலேருந்து விலகலாம். நெக்ஸ்ட், ப்ராமிஸ் நாட் டு sue. If the creditor under an agreement with the principal debtor promises not to sue him, the surety is discharged. இந்த பணம் கொடுத்தவர் வந்து அந்த டெட்டார்கிட்ட உங்கள் மேலே எந்த கேஸும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணாருன்னா அந்த இடத்துல ஷூரிட்டி அவருடைய லைபிலிட்டியிலேருந்து விலகிக்கலாம். மெயின் ரீசன் வந்து ஷூரிட்டிக்கு அட் எனி டைம் அந்த கிரெடிட்டாரை பிரின்சிபல் டெட்டாருக்கு கொடுக்க வேண்டிய பிரின்சிபல் டெட்டார் கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்குறதுக்கு ஷூரிட்டிக்கு உரிமை இருக்குது. எப்போ அது டியூவோ அப்போ அதை பாசிட்டிவ்லி அதை வயலேட் பண்ணாங்கன்னா அந்த கிரெடிட்டார் வந்து நீ டைம் ஆனாலும் பரவாயில்ல உன் மேலே கேஸ் போட மாட்டேன்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்டை மீறுற மாதிரி ஆகுது. ஆக உன் மேலே கேஸ் போட மாட்டேன்னு பிரின்சிபல் டெட்டாருக்கே சொல்லும்போது ஷூரிட்டிக்கு எந்த ரைட்டும் இல்லை, ஷூரிட்டி அதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்.